ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடு போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவென்றால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது வெயிலோ நீ மாறிவிடு. இதுக்கு அதில் போராட்டம், போராடி போராடி தான் எல்லா இடத்துலையும் நம்ம சக்ஸஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. தோல்வி இன்றைக்கி வேணா இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், மற்ற நாளும் இருக்கலாம். ஆனால் 4வது நாள் கண்டிப்பாக வெற்றிக்கு இல்லை, முதல் படி நம்ம ஏறுவோம். காரணம் முதல் படியில் ஜெயித்தவனுக்கு அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வந்துட்டு போகும். ஆனால் தோற்றவனுக்கு தான் எவ்வளோ தூரம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வரணுங்கிற ஐடியா இருக்குது. ஒற்றை இதில் ஜெயிக்கிறதுங்கிறது லக்கு. 2-3 தடவை முயற்சி பண்ணி ஜெயிக்கிறவனுக்கு தான் கூடுதல் நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும், நிறைய ப்ராப்ளம் சால்விங் டெண்டன்சி இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். ஆமாம், இப்போ போராட்டங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? சிசு ஜனனம் எடுக்கிறது, தாயோட கருவில் ஜனனம் எடுக்கிற சிசு வரைக்கும் எத்தனையோ குரோமோசோம்ஸ், அந்த செல்ஸ், அந்த அணுக்கள் வந்து போராடி அந்த கருமுட்டையோட சேர்றதுக்கு ட்ரை பண்ணி தோற்று போகுது, எவ்வளவோ தோற்று போய்கிறது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெர்ம் ஜெயிக்கிறதுனால தான் குழந்தையே வருவாது. ஸோ த சைல்டு இஸ் த சைன் ஆஃப் சக்ஸஸ். ஒரு பிறக்கிற குழந்தையே சக்ஸஸோட கஷ்டப்பட்டு போராடி அழுதுகிட்டு தான் பிறக்குது. அப்போவே ஒரு போராட்டம். பால் கிடைக்கிறதுக்கு வேண்டி இடித்து போராடுது. வடிவேல் சார் சொன்ன மாதிரி, வயிற்றுக்குள்ளே இத்தனை நாள் இருந்தேன், இருட்டில், தண்ணி கிடையாது, லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு இஷ்டத்துக்குள்ளே சாப்பாடு சாப்பிட முடியல, நான் இருட்டில் இருந்தேன். அங்கேயும் குழந்த 9 மாதமாக போராடிக்கிட்டு இருக்கா. அதை வயிற்றில் வச்சுட்டு அம்மா போராடிக்கிட்டு இருக்கா. இந்த போராட்டங்களுக்கு 9 மாதமும் உடம்பு வலிக்குதேன்னு சொல்லி குழந்தைய எடுத்து வெளியில் கூட வைக்க முடியாது. 9 மாதமும் இன்ச் பை இன்ச்சாக டெவலப்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு, வயர் பெருசாக இருக்குது, 6 பேக் இல்லை, வயர் பெருசாக இருக்குன்ற வெக்கம், மானம் இதெல்லாம் விட்டு போய் தாய் தன் குழந்தை நல்லபடியாக வளரணும், ஹெல்த்தியாக இருக்கணும், புஷ்டியாக வளரணும் மட்டும்தான் நினைக்கிறாளே தவிர அவள் அழகை பற்றியோ அவளுடைய கிளாமரை பற்றியோ நினைக்காம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாள். தாயோட போராட்டம், குழந்தையோட போராட்டம் எல்லாம் ஜெயிச்சு பிரசவ வலியை தாங்கி அவள் ஜெயிக்கிறது முதல் போராட்டம். அந்த பெண்ணுக்கு இருக்கிற சக்தி வேறு யாருக்குமே இல்லை. ஆனால் பெண்ணோட சக்தியை இன்றைக்கி மோசமான ரீதியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த லோகம். அதுக்கு காரணமே கலிபுருஷன் தான். ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதா தேவிக்கும் ஹனுமான்லாம் நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல தம்பி, நல்ல சகோதரன், நல்ல நண்பன் அப்படிங்கிற ஒரு உதாரணமாக இருந்தது ராமாயணம். அப்படின்னா கலிபுருஷனோட கலியுகம் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே பிரதிகூலமாக போகிறது. அதில் 10ல் 1 பேர் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க, நல்ல மனைவி கணவன் உறவோடு இருக்காங்க. எத்தனை பேரை பார்த்தாலும் அனுசுயா தேவி மாதிரி மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டு கணவனையே தொழுது அந்த கணவனோட ஐஸ்வர்யத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிறது பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு வளர்கிறதுக்குள்ள சான்ஸு கூட இப்போ கிடச்சிருக்கு. நிறைய போராடி இந்த காமத்துக்கு இடையில், காம பிசாசுகளுக்கு, காமாந்தகளுக்கு நடுவில் இந்த பெண் போராடி இவ்வளோ வேலைகளை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொண்டு கொடுக்குறா. யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் அழகழகாக புடவை கட்டிக்கிட்டு அழகழகாக பாட்டு பாடி நடனம் ஆடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுத்து கோலம் போட்டு பொம்மை பண்ணி அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சு நிறைய திறமைகளை கொண்டு அதுக்கு அதை வந்து வெளிப்படுத்துறதுக்குள்ள நல்ல ஒரு மேகலையாக நம்மளோட யூடியூப் சேனல் அமைஞ்சிருக்கு. இந்த ஆப்புங்கிறது ரொம்ப வரப்பிரசாதம் தான். போராட்டம், இந்த போராட்டத்தில் தடவையில் வெற்றி கிடைக்கிறதில்ல. பல தடவை முயற்சி பண்ணி கஜினி முகமது மாதிரி பொறுமையாக 18 முறை ஆனாலும் பொறுமையாக தன்னோட நாட்டுக்கு இந்த செல்வம் கிடைக்கணும்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிச்சு அவன் நாட்டில் கொண்டு போய் சேர்த்தான். ஒரு கஜினி முகமதா எத்தனையோ பேர், பாபர்லேருந்து கனிஷ்கர்னு சொல்லி எத்தனையோ ராஜாக்கம் மாதிரி பல டெக்கேட்ஸில்
இப்போ சந்திரகுப்த மௌரியர், சமுத்திரகுப்தர், அப்போ அசோகாலாம் அங்கேருந்து நம்ம இந்தியாவை பெருசாக்கினார். அது நிறைய ராஜாக்கமார் இந்த இந்தியாவில் இருக்கிற வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்க ஊரில் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் கொள்ளையடிக்க முடியாத இப்பளும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை மனசுக்குள்ளே நிறைய இருக்குது. கல்வி அறிவும் விவசாய மண் வளமும் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. மருத்துவம் இருக்குது, களரி இருக்குது, நாட்டியம், நடனம், கலை, கலைகள் 64ன்னு சொல்லி எல்லா கலைகளுமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் அதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி வேற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸு நம்ம ஸ்பீடாக ஜெயிச்சிட்ருக்கு. அதை வெல்லறதுக்குள்ள கருத்து பெண்களுக்கு வேணும். பெண்களுக்கு அவங்கள வைரம் மாதிரி ஒளிடுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருக்குது. அதை விட்டுட்டு மோசமான ரீதியில் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது மொத்தம் தப்பு. அதை அவங்களே வச்சுக்கிற சீதாதேவி அக்னி பிரவேசம் பண்ணி தன்னோட கணவன்கிட்ட அந்த கற்பை நிரூபித்த ஊர் இது. கண்ணகி தேவி தன் கணவனுக்காக மாதவி கிட்ட போய்கிட்டு இருந்த கோவலனை கூட மன்னித்து தெய்வமாக ஆனாங்க. அந்த மாதிரி கற்புக்கரசிகள் இருந்த நாடு. கற்புக்கரசிகளாகவே எப்போவுமே பெண்கள் மதிக்கப்படணும். அந்த பெண்கள் சின்ன ஒரு ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தயவாயிட்டு அவங்களுடைய பதிவிரதா தர்மத்தை விட்டுட்டு போகிறது நல்லதில்லை. அதெல்லாம் கலியுகத்தில் நடக்கும். நல்ல மனைவி, அதாவது கொலையும் செய்வாள் பத்தினி. அது எதுக்காகனா தன்னோட குழந்தைக்கோ குடும்பத்துக்கோ கணவனுக்கோ தன் கற்புக்கோ ஆபத்து வரும்போது கொலை செய்யலாம் பத்தினிங்கிறத தான் கொலையும் செய்வாள் பத்தினி. அப்படி 5 பஞ்ச பாவங்களுக்கு அஞ்சாத பஞ்ச பாவங்கள் செய்யறதுக்கு மகா பாவங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மம் சொல்லியிருக்கு. அதை எப்போவுமே நியம லங்கனம் நடத்தி நம்ம அதை தப்பு பண்ணும்போது அதோடைய விளைவுகள் ரொம்ப பயானகமாக இருக்கும். ஃபார் த டைம் பீயிங் அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களுடைய முடிவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோடைய பலன்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜென்மம் கூட பத்தாமல் அடுத்த ஜென்மம் எடுத்து குறைகளோட மந்தபுத்தியாக நிறைய வியாதிகளோடலாம் பிறந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புழுவா பூச்சியெல்லாம் பிறந்து கஷ்டப்படணும். அதனால் ஷார்ட்கட்டில் பெருசாக சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு கூட ஒரு நாள் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். எப்போவுமே மங்கையர் திலகமாகவே இருக்கணும். நல்ல ரீதியில் போராடி ஜெயிக்கணும். பெண்களுக்காக என்ன ஆபத்து வந்தாலும் இப்போ குரல் கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்களும் சப்போர்ட் செய்கிறோம். பெண்கள் தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணும்போது ஆண்கள் அதை ஒரு ட்ரோல் மாதிரி, அது ஒரு ட்ரோல் சொல்கிறது, நம்ம காரெல்லாம் போகிற சமயத்தில் அந்த இதில் பணம் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி பெண்கள்கிட்ட கேட்குறாங்க. உங்களுடைய கற்பை நீங்கள் பதிலாக கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த இடத்துல அவனுக்கு அரைஞ்சிட்டு வர்றதுக்குள்ள தைரியம் இல்லை. காரணம் தனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணுமேங்கிற ஒரு ஏக்கத்தில் தவிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்தது யூடியூப்பு. அவங்களோட திறமையை சினிமாவில் கிடைக்காத சான்ஸை இங்கே அவங்க நிரூபிக்கிறாங்க. ஏன் நடிக்கக்கூடாது பெண்கள்? ஏன் நடனம் ஆடக்கூடாது? ஏன் பாட்டு பாடக்கூடாது? ஏன் பப்ளிக்கில் வந்து பேசக்கூடாது? எல்லாமே செய்யலாம் கண்ணியத்தோட. கடமை எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இங்கிலீஷு படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருந்தால் ஆணுக்கும் நல்லது. ஒவ்வொரு பொண்ணும் தனியாக பிறக்கிறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. தந்தை தாய், ஒரு ஆண்மகனாக தந்தை இருக்கான், கூட பிறந்த சகோதரன் இருக்கான், கட்டிக்க போகிற புருஷன் இருக்கான், பெத்தெடுத்த புள்ள இருக்குது. இது மாதிரி அவங்கள சுற்றி ஒரு ஆண் வட்டம் இருக்குது. அந்த ஆண்கள் பெண்களை திரும்பி பார்க்காம இருந்தால் இவங்க அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி இவங்க தப்பு பண்ண, இவங்களுக்கு தெரியலன்னு அவங்க தப்பு பண்ண, ஒரு சிசிடிவி கடவுள் மட்டும் பார்த்துட்டு இருக்கல, மீடியாவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்பிட்டாங்கன்னா அவங்க குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு சாகிற அளவுக்கு அசிங்கப்படுது. இல்லைன்னா மனைவிக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடையில இருக்கிற அந்த உன்னதமான அந்த நட்பு தொலைஞ்சு போயிடும். அவங்களுக்கு வேண்டி ஒருத்தருக்கு வேண்டிட்டு உள்ள பிரார்த்தனையோ இல்லை சகாயமோ இல்லை அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த பாண்டிங்கே இல்லாமல் போயிடும். அதனால ஷார்ட்கட்டில் எதுவுமே கிடைக்க வேண்டாம். போராடி ஜெயிப்போம். அதாவது வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்து தான் காட்டணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுமோ. வார் அண்ட் லவ். நமக்கு லவ்வும் இருக்குது, போராடுறதுக்கு சக்தியும் இருக்குது.
போராடி ஜெயிக்கலாம், அதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடையாளம் தான் பெண்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதமாக பப்ளிக் மீடியா இருக்குது. அதை நல்ல ரீதியில் தான் நம்ம பயன்படுத்திக்கணும்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.